ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு கேம் தான் பண்ண போகிறோம் இந்த வேஸ்ட் கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி. இதுக்காக ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கார்ட்போர்ட், ஸோ நான் வந்து ஸ்கொயர் சைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ரெக்டாங்கிள் கார்ட்போர்ட் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இதே மெஷர்மெண்ட்டை தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ பேசிக்காக இதில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேஸ் பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதுவும் மார்பிள் மேஸ் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது, அவ்வளோதான். உங்களுக்கு வந்து மேஸ் பேட்டர்ன்ஸ் வந்து நிறையா ஆன்லைனில் கிடைக்கும். நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன் வேணுமோ அதை ட்ரா பண்ணிக்கலாம். இல்லைனா இதே கூட நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து பாஸ் பண்ணி இதை பார்த்து இதே பேட்டர்ன் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் அங்கங்கே இந்த மாதிரி ரவுண்ட் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுவும் ரொம்ப ரேண்டமாக தான் நான் ட்ரா பண்ணுறேன். இந்த மாதிரி கார்னர்ஸில் இல்லை எங்கேயாவது பெருசாக கேப் இருக்குன்னா அந்த இடத்துல, ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரவுண்ட் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி ஹாபி நைஃப் அப்படின்னா கட்டர் கூட யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி இந்த எல்லா ரவுண்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, திரும்ப கார்ட்போர்ட் பீசஸ் கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதோடைய விட்த்து வந்து 2 சென்டிமீட்டர் இந்த அளவு, அதுக்கப்புறமா லென்த்து வந்து 30 சென்டிமீட்டர். ஸோ நம்ம கார்ட்போர்டு எந்த சைஸ் எடுத்துருக்கோமோ அதே சைஸில். இப்போ இதை இதோடைய கார்னர்ஸில் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம இதை வந்து ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். ஸோ ஒயிட் க்ளூ இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கார்ட்போர்டு அப்படிங்கிறதுனால நம்ம ஒயிட் க்ளூவே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட ஹார்ட் க்ளூ இல்லை ஃபெவிபாண்ட் அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே செட் ஆகிடும். அதே மாதிரி இங்கே கார்ட்போர்டு எடுக்கும்போது கொஞ்சம் திக்கான கார்ட்போர்டாக எடுத்துக்கோங்க. திக்காக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எடுத்தது கொஞ்சம் தின்னாக இருந்ததுனால க்ளூ மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் சைட்ஸில் டேப்பும் யூஸ் பண்ணேன், இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி 4 சைட்ஸும் ஒட்டினதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கார்ட்போர்ட் பீசஸ் அதே 2 சென்டிமீட்டர் வித்தில் எடுத்துக்கோங்க. இந்த மேஸ் பேட்டர்ன்ஸ் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த லைனில் இருக்குன்னா கரெக்டாக இந்த மாதிரி இந்த லைன் அளவுக்கு மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த லைனுக்கு மேலே அப்படியே க்ளூ அப்ளை பண்ணி இதை ஸ்டிக் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த ஒரு லைனுக்கும் அந்த மாதிரி மெஷர்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒட்டிடலாம். இதே மாதிரி இந்த பேட்டர்ன் ஃபுல்லாகவே ஒட்டிக்கலாம். இப்போ இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். திரும்ப இன்னொரு பீஸ் ஆஃப் கார்ட்போர்டு எடுக்க போகிறோம். இதோடைய லென்த் வந்து என்னென்னா 30.1 சென்டிமீட்டர். ஸோ லென்த் அண்ட் பிரெத் வந்து 30.1 சென்டிமீட்டர். 0.1 தான், அதை விட இது அதிகம். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரிப்ஸோடைய வித் வந்து 5 சென்டிமீட்டர். லென்த் இதே தான் 30.1 சென்டிமீட்டர். இதுவும் நீங்கள் வந்து 4 பீசஸ் எடுத்துக்கணும். அதில் எப்படி 4 சைட்ஸும் ஸ்டிக் பண்ணமோ அதே மாதிரி இதுலேயும் 4 பக்கமும் இது ஒட்டிடலாம். ஸோ 3 சைட்ஸ் மட்டும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிடுங்க. மீதி இருக்க இந்த ஒரு சைடு இருக்கு இல்லையா, ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஸ்டிப்பில் ஒரு 2 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணி இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஏதாவது ஒரு இடத்துல, எந்த இடத்துல வேணால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து அப்படியே கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி. இப்போ இதையும் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். ஸோ ஜஸ்ட் நம்மளுக்கு இந்த சைடில் ஒரு ஓப்பனிங் மாதிரி இருக்கும். ஃபைனலாக நம்மளுக்கு திரும்ப 2 கார்ட்போர்ட் பீசஸ் தேவை. இதோடைய விட்த்தும் வந்து 2 சென்டிமீட்டர் தான். லென்த்து வந்து இதே 30.1 சென்டிமீட்டரில் எடுத்துக்கோங்க. இதோடைய இந்த சைடில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது கூட எப்படியே அட்டாச் பண்ணி ஒட்ட போகிறோம். இதே மாதிரி இன்னொரு பீஸை இதோடைய ஆப்போசிட் சைட்லேயும் ஒட்டிடலாம்.
அவ்வளோதான், இதுவும் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மேஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை இதுக்கு மேலே இப்படி வைக்க போகிறோம், இன்செர்ட் பண்ணுற மாதிரி. அவ்வளோதான், நம்மளோட கேம் போர்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், ஸோ ஸ்டார்ட் சொல்லி நம்ம இங்கே வந்து வச்சுக்கலாம் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதே மாதிரி இந்த இடத்துல NWனா ஃபினிஷ். இது விளையாடுறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி மார்பிள் தேவை. ஸோ ஜஸ்ட் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்டு இது நம்ம அப்படியே ப்ளே பண்ண வேண்டியது தான். இது இந்த ஹோல்குள்ளே விழாமல் நம்ம விளையாடணும். ஸோ சப்போஸ் இந்த மாதிரி விழுந்துருச்சுன்னா நம்ம அவுட் தான். ஸோ இதை வந்து இந்த ஒரு ஓப்பனிங் வச்சோம் இல்லையா, ஸோ அது வழியாக நம்ம மார்பிளை வெளியில் எடுத்துடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதே மாதிரி ஒரு மார்பிள் மேஸ் பண்ணியிருப்போம். பட் அதில் இந்த மாதிரி ஹோல்ஸ்லாம் பண்ணியிருக்க மாட்டோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் விளையாடுறதுக்கு. ஸோ இதில் கொஞ்சம் அங்கங்கே இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிறதுனால இது இன்னுமே கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் அதை விட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, சிப்ளிங்ஸ் கூட விளையாடலாம், இல்லை தனியாக கூட விளையாடலாம். அப்போ கூட ஃபன்னாக தான் இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.